வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. குருவை ராசிநாதனாகவும் மூலம் 4 பாதங்களையும் பூராடம் 4 பாதங்களையும் உத்திராடம் 1 பாதத்தையும் நட்சத்திரங்களாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் சனி, செவ்வாய், சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த மாதம் பொதுவாக கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். பண வரவையும் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்கும். ஆனாலும் செலவுகள் உச்சத்தை தொடும். மூத்த சகோதரர்கள் உறவினர்களின் ஆதரவை பெறுவீர்கள். எப்பொழுதும் தர்ம சிந்தனையுடன் காணப்படும். இறை நம்பிக்கை அதிகமுடையவர்கள் நீங்கள். இந்த மாதம் கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பண வரவு சீரானதாக இருக்கும். போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். வீண் செலவுகள் உண்டாகும். பணம் விரயமாகும். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். பயணங்கள் மூலம் அதிக லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையிலான அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பழைய கடன்களை அடைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும். வருவாய் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நிதி நிலை உயரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருந்த விரும்பத்தகாத மௌனம் விலகி குதூகலம் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். மற்றவர்களிடம் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு நேரத்திற்கு எதையும் செய்து முடிக்க முடியாமல் மனச்சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த வெற்றிகள் அதிக முயற்சிகள் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறும். குடும்பத்தில் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பேச்சின் இனிமை தெளிவு இவற்றால் காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உண்டாகும். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் கருமாரியம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.